பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல பார்வதி கமருதனுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன மோதல். ஒரு பக்கம் எஃப்ஜே கொளுத்தி போட்டான், அது வெடிச்சு பிடிச்சி அதை பார்க்க முடிஞ்சு. அடுத்து லெட்ரு படிக்க போகும்போது ஒரு பக்கம் பார்வதி ஏதோ கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க போல, அதில் திவ்யா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு பல விஷயங்கள் பேசினாங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து ஓஸ்ட் என்னப்பா நம்மளை பேச விட்றாரு, பேசவே விட மாட்டேங்கிறாருன்ற மாதிரி ஓஸ்ட்டை பற்றி வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடுத்து திவ்யா கேமரா முன்னாடி போயிட்டு பிரஜன் கிட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க, கேமரா முன்னாடியும் சில பதிவுகள் போடுறாங்க. இந்த 4 விஷயங்கள் தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கும் போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லெட்டர் வந்திருக்குது. அந்த லெட்டரை படிக்கிறதுக்கு திவ்யா வந்து படிச்சுட்டு இருக்காங்க போல. ஸ்டார்டிங் படிக்கும் போது கொஞ்சம் கேஃபோ ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு போல. அந்த தடுமாற்றம் ஸ்டார்டிங்ல ஏற்பட்ட உடனே வந்து ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க போல பார்வதி. அதுக்கு திவ்யா ரியாக்ட் ஆயிருக்காங்க. அதுல எல்லாரும் ஒரு சில டைம்ஸ் ஃப்ளோல படிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுமான்னு தெரில. அதுல அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. திவ்யா காண்டாயிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்லாம் படிச்சு முடிச்சோன்னா அப்பயே ஏதோ திவ்யா பேசியிருக்காங்க, மாத்தி மாத்தி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திவ்யா வந்து, என்னது இது, இதெல்லாம் ஒரு கேமா, இது நேர்மையா கேம் எல்லாம் வராதா, இது என்னதுங்க இது அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் லிவிங் ஏரியால உட்காந்து கடுப்பா பேசிட்டு இருக்காங்க. இதோ பாரு சபரி வந்து, இதோ பாரு திவ்யா, இந்த மாதிரிதான் உடைக்க யோசிப்பாங்க. நீ கம்முன்னு இது உடைக்கிறதுக்கு தான் உங்களுடைய கேம் பிளே இருக்கும், சைலண்டா இருன்னு. இல்ல டாஸ்க் பதிக்கும் போது என்ன, அதை கூட இப்படிதான் பண்ணுவாங்களா, அதை கூட தான் இப்படி பண்றாங்களா, புரியலையே எனக்கு. இல்ல கூல் டவுன் ஆகுது திவ்யானா, இல்லப்பா என்னோட ஆதங்கத்தை சொல்றேன்ப்பா, சொல்ல விடுப்பா, புரியல. லெட்டர் படிக்கும்போது இந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது கூட ட்ரிகர் பண்ணுவாங்களா? இப்பதான் விஜே சொல்லிட்டு போனாரு, 1 hour கூட ஆகல, ட்ரிகர் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. திரும்ப 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 வந்து நோண்டிட்டு இருப்பாங்களா? என்னது இது, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குங்க, ரொம்ப தப்புன்ற மாதிரி திவ்யா புலம்புறாங்க. ரிலாக்ஸ் திவ்யா, ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி சபரி பேசுறாரு. எதுவும் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க, அட்ரஸ் பண்றதையும் கேட்கறது இல்ல, ட்ரிகரும் பண்ணிக்கிறது, வாயை புடுங்கிறது. எதுக்கு வாயை புடுங்குறீங்க? வாயை புடுங்கிறது தான் உங்களுடைய கேமா? இது மாதிரி ஒரு கேம் எல்லாம் விளையாடவே கூடாதுங்கன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. உடனே விக்ரம், ஓகே, வார்த்தை புடுங்கிறது இந்த மாதிரி தாங்க பார்வதி இது காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஆரம்பத்துல இருந்து இதுதாங்க பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் வேற சொல்றாரு. எனக்கு இப்பதான் இவங்களோட கேமே எனக்கு புரியுது. பிக் பாஸ் உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அட்வைஸ் கொடுத்ததும் சரி, விஜிஎஸ் சொல்லும் போதும் சரி, இப்பதான் எனக்கு புரியுதுங்க என்னன்ட்டு. ரொம்ப கொடூரமா இருக்குது பார்வதியோட கேம், ரொம்ப கொடூரமான கேம்ன்ற மாதிரி, கொடூரமா இருக்குதுன்ற மாதிரி திவ்யா ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. கொடூரமா இருக்குது அப்படின்ற மாதிரி. அரோரா வந்து, போக போக பழகிறோம், அதெல்லாம் பழகக்கூடாதுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இப்படிலாம் ஒரு கேமா, இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்களா, என்னதுங்க இது, ரொம்ப ஒஸ்ட்டுங்க. டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது உட்காரும்போதும் இல்லை, படிக்க தெரியும் ஏதாவது ஒன்று பேசுறது, எனக்கு படிக்க தெரியாம தான் லெட்டர் டாஸ்க் கொடுத்தாங்களா, இதெல்லாம் பண்ணாங்களான்ற மாதிரி திவ்யா வேற காண்டில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் அங்கே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இப்போ நல்லா படிக்கிறவனு கூட சம்டைம்ஸ் வந்து தடுமாறலாங்க, ஸ்ட்ரக் ஆகலாங்க, அந்த மாதிரி நடக்க தான் செய்யும், அது இயல்பு. அதுக்கு எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. திவ்யா செம காண்டு ஆயிட்டு கிளிச்சு அது பார்வதி கிட்ட பேசல, அது பார்வதி கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க புலம்பிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இது பேக்ல இருந்து வரேன். எஃப்ஜே, வினோத், கமருதீன் மற்றும் பார்வதி அங்கே ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது எஃப்ஜே என்ன சொல்லிட்டான், டேய் கமருதீன், உன்னை வச்சுதான்டா பார்வதி கேம் பிளே பண்றான்ற மாதிரி சொன்ன உடனே, டே இந்த பிட்டை மட்டும் போட்டு விடாதரா, டே நம்பிடாதரா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க கமருதீன் கிட்ட, நம்பிடாதரா அப்படின்னும் போது, அப்படியே சரி பாரு நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது, கேஸ் நடந்த போதே உனக்கு தெரியும், கேஸ் நடந்தப்பயும் உன் அருமை தெரிஞ்சிருச்சு, நல்லா பண்ணிட்டீங்க, நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி பேசின உடனே கமருதீன் டென்ஷன் ஆயிட்டான். ஓகே, உங்க 2 பேரால நான் தாண்டி அசிங்கப்பட்டேன், விஜேஎஸ் முன்னாடி நான் தான் அசிங்கப்பட்டேன், இதெல்லாம் பண்ணேன், எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஓ அப்படியா சார், அப்ப விஜேஎஸ் சார் என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கும்போது, அப்ப சார் கிட்ட போய் கேளு, கோவம் வந்துருச்சு கமருதீன், சார் கிட்ட போய் கேளு, என்கிட்ட ஏன் கேட்கிற, சார் கிட்ட போ, என்கிட்ட வராத, என்கிட்ட போய் பேசாத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல சார் கிட்ட போய் கேளுன்ற மாதிரி சொல்லிட்டான். கேட்கலப்பா, சேர்க்கலப்பா, சரிப்பா, ஃப்ரீயா விட பண்ண, நீ என்ன வேணும்னு பண்ண நீ அப்படின்றது எனக்கு தெரியும். 2 பேரையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன், நீ என்ன பண்ணன்றது எனக்கு தெரியும், 2 பேரையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண, நீ யார் சொன்னாலும் நம்புற கேட்டகரி தானே, நீ வாட்டர்மெலான் சொன்னதையே நம்புற, இதெல்லாம் பண்ற, அப்புறம் என்ன உனக்குன்ற மாதிரி அங்க அப்படியே சூடு பிடிக்குது சண்டை, காண்டாயிட்டான். ஆல்ரெடி இந்த வீக்கெண்ட் ரோஸ்ட் இந்த இடத்துல பார்வதி வந்து என்ன வச்சு கேம் பிளேன்ற போது செம காண்டாயிட்டு ரியாக்ட் பண்ணிட்டான். எஃப்ஜே வந்த வேலையை சூப்பரா பண்ணிட்டல, எஃப்ஜே கொளுத்தி போட்டு நல்லா போயிட்டலான்ற மாதிரி சொல்லி பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, இங்கிருந்தா இவன் வச்சு செய்வான், அப்படியே எஸ்கேப் ஆயிடுறா, எட்ரா ஜூட்டுன்ற மாதிரி பார்வதி அப்படியே சாப்பிட ஓட்டாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து
வினோத் கமருதீன் எஃப்ஜே டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேமுக்காக பர்சனல் லைஃபை எடுத்துன்னு வர்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பர்சனல் எடுத்துலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. பார்வதி அதை தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த 100 நாளுக்கு அப்புறம் வெளியே போயிட்டு ஒருத்தருக்கு லைஃப் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்னு யோசிக்கல. அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ அது பேக் ஃபயர் ஆகுன்றது தான் பிரச்சனை. இன்னைக்கு கூட அந்த லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சாரி கேட்ட மேட்டர்லாம் கூட லெட்டர் எடுத்துட்டு வந்து அதை வந்து கேஸாக போட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அது ஜென்யூனாக நான் போயிட்டு அவர்கிட்டையும் சாரி கேட்டேன், அமித்கிட்டையும் சாரி கேட்டேன், பார்வதிக்கிட்டையும் சாரி கேட்டேன். சாரி கேட்ட மேட்டர் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க இவங்கன்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவள் கேஸ் கொடுக்கறதுக்காக பல ஆங்கிளில் திங்க் பண்ணிருப்பாடா, இதெல்லாம் பண்ணிருப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அமித் சொல்கிறாரு, ஆமாம் அவளே கேஸை பற்றி யோசிச்சுட்டு இருந்தான், நான் நடுவில் போனேன், நான் மாட்டிக்கினேன் அதில், என்ன பார்த்தே இது எழுதியிருக்கா போல அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. உடனே வந்து எஃப்ஜே அவன் மைண்டு ஃபுல்லாக கேமில் தான் இருக்கும், அதுதான் அவளுடைய பிளேவே, அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அதை தாண்டி கேமில் டச் இதெல்லாம் பண்ணும், அவளே ஒரு விஷயத்த சொல்லுவா, அவளே கிரியேட் பண்ணுவா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவள் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற டிஸ்கஷனும் போது, நான் லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு பார்வதி ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லது கிடையாது. பட் அவங்க அதில் ஒரு பாகமாக எடுத்துகிட்டு வராங்கன்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனாக கமருதீன் கொடுக்குறான். டே அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுடா, நான் அதை மட்டும் தான் சொன்னேன், நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னான்ற மாதிரி பேசி அங்கே முடியுது. முடிஞ்ச உடனே எஃப்ஜே திரும்ப ஒரு டாபிக் சொல்கிறான். இப்போ ஜாலியாக பேசிகிட்டு இருந்த ஆதிரை டாபிக் நீ ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு எப்போ சண்டை ஆச்சுன்னே தெரில. அவர் வேற விஜிஎஸ் கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது உடனே வினோத் வந்து ஸோ அவங்க பப்ளிக்காக சொல்லி சொன்னபோது எதிர்த்து கூட பேச முடியல. ஒரு பக்கம் விஜிஎஸ் வேற கோவப்பட்டுறாரா, உட்காருங்க உட்காருங்கன்ற மாதிரி நம்மள கூட பேச விட மாட்டேங்கிறாரு, அவர் ஏன் டென்ஷன் ஆகிட்டு இப்படிலாம் பண்ணுறாருன்ற மாதிரி ஹோஸ்ட்டை வீட்டுக்கு வெளில இருக்கிற நம்ம தான் பேசுகிறோன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கொண்டு ஹோஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஹோஸ்ட்டுக்கு ஒருத்தனும் மதிக்கிறது இல்லை, மதிப்பும் கிடையாதுன்றது இங்கே நிரூபணம் ஆகுது. அதை கமருதீன் வந்து டாக் பேக்கில் சொல்லுவாங்க, டாக் பேக் சொல்கிறத கேட்டு அவர் கேட்பாரு, இதெல்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு விஷயம் டெக்கோரம் பண்ணி கேட்குறாரா, அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் போட்டு அவர் எதுவாவார் அப்படின்ற மாதிரி உட்காந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஹோஸ்ட்டு அவர் நம்ம சாரி கேட்டாலும் அக்செப்ட் பண்ண மாட்டார், அப்படியே தலையாட்டு உட்கார வேண்டியதான், வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார் யார், எஃப்ஜே, வினோத் மற்றும் கமருதீன். இந்த டிஸ்கஷன் ஒரு பக்கம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து திவ்யா கேமரா முன்னாடி போயிட்டு ஸோ 3 நாளாக சண்டை இழுக்க ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல, ஸோ ஏன் பேச மாட்டுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, நான் போய் அவங்க கிட்ட கேட்கலாம் ட்ரை பண்ணல, நம்ம போய் இப்போ கூட கத்துறாங்க, ட்ராமா பண்ணுறேன்றாங்க சொல்கிறாங்க, அவங்க பேசுகிற விதங்கள் லாங்குவேஜ் கூட எனக்கு சுத்தமாக புரியலைங்க, சுத்தமாக புரியல. நான் அவங்க கிட்ட அட்ரஸ் கூட பண்ண விரும்பலை, எப்படி நான் அவங்க கூட அட்ரஸ் பண்ண கூட விரும்பல, என்ன தப்புன்னு. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் சத்தியமாக போய் கேட்பேன், ஐ ஸ்வேர் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் ஹர். ஏன்னா இன்னைக்கு திவ்யாவுக்கு ஒன்று நடக்கும்போது அங்கே சாண்ட்ரா வந்து நிற்கல, பட் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நான் தைரியமாக போய் கேட்பேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. உங்ககிட்ட நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கீங்களா, நீங்கள் சாண்ட்ராவை பார்த்துக்கன்ற மாதிரி திவ்யா கிட்ட சொல்லிட்டு போனீங்களா, அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிட்டு எனக்கு பேசுறதுக்கு ஆளில் பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு போகிறேன்ற மாதிரி கேமரா முன்னாடி திவ்யா பேசின காட்சிகள் பார்க்க முடிஞ்சு. இதுதான் பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவம். அடுத்தடுத்த வீடியோவில் பல நிகழ்வுகளை பார்ப்போம். பாய் கைஸ்.